ஃபேஸ் மாஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியோட மோத போகிறது வேலுமணி செங்கோட்டையன் தான் சொல்கிறாங்க. இதனாலும் பார்க்கணும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்வில் வேலுமணிகிட்ட செங்கோட்டையன்ல அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்காமலே முடிவெடுக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய அதிருப்தியில் அவங்க இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி என்ன பண்ணுறாரு. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருந்தாலுமே அவர் முடிவு எடுக்கிறது இறுதியான முடிவு கிடையாது. இங்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டியில் சொன்னால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நபர் கோவையில் இறந்துடுறாரு. அவரை பார்க்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர் கூட போகவே இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமி கோவையிலேருந்து சென்னைக்கு புறப்பட்டார் ஏர்போர்ட்டில். அப்போ ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்த நிமிஷமே எஸ்பி வேலுமணி தனியாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் அதிமுகலாம் எப்பயுமே நடக்காது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் இந்த மாதிரி பேட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்தோன்னா யாருமே பெரிய லெவலில் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி அதை வச்சே பார்த்தீங்கன்னா நியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ எடப்பாடி பழனிசாமியும் அப்படி மீறி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எஸ்பி வேலுமணி பேட்டி கொடுக்காருன்னா அதிமுகவினர் அங்கேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் பற்றி ஒரு புகழ்ந்து பேசியிருந்தார். ஸோ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க, செல்லூர் ராஜு மாதிரி நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி. இதுலேயும் உதயகுமார் நடவடிக்கையே எடுத்தே ஆகணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் கட்டுப்போட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றி விட எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செல்லூர் ராஜு மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பே இல்லைன்றாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் முன்னாள் அமைச்சர், எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் இவர் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ 2026 ஒருவேளை பார்த்தீங்கன்னா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா ஸோ இப்போயே ஒரு துண்டு போட்டு வைக்கிறதா பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ ஆனால் அது கட்சியிடையே பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அவரும் அந்த பதிவு நீக்கிட்டார். ஆனால் உதயகுமாருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. செல்லூர் ராஜா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேமேஜ் பண்ணி தென் மாவட்டங்களில் முகமாக பார்த்தீங்கன்னா உதயகுமார் இருக்கணுன்ற மாதிரி. இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் இடத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். இப்போ ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா உதயகுமார் தான் பிரச்சனை. ஒன்றும் உதயகுமார் பார்த்தீங்கன்னா வேறு கட்சி மாறி போகணும், இல்லை உதயகுமார் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கீழே இயங்குற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா உதயகுமார் யார் நினைக்கிறாங்களோ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாலும் ஓபிஎஸ்ஐ இணைக்க, ஆனால் உதயகுமார் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை தான் உள்ளாகுன்றாங்க. எப்போ இணைக்க விட மாட்டான்ற மாதிரி பேச்சுக்களில் போயிட்டுருக்கு. ஸோ உதயகுமார் என்ன பண்ணியிருக்காரு, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நிற்க போகிற 5 டம்மி ஓபிஎஸ்களை களமிறக்கினார். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியோட முகமாக பார்த்தீங்கன்னா உதயகுமார் இருக்கார். அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்தாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கலன்ற மாதிரி அதிருப்தி பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிருப்தி ஆகிட்டார். ஸோ உதயகுமாருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வேகமாக செயல்படுவார். ஸோ ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கப்பட்டவொன்னே தேனியில் போய் பெரிய லெவலில் ஒரு பொதுக்கூட்டம் பண்ணார். உதயகுமார் பேசுகிறலாம் பார்த்தா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சியினர் ஆச்சரியப்பட்டாங்க. ஓபிஎஸ் தொடர்ந்து இப்படி நடந்துக்கிட்டு தான் அவர் வீட்டில் போய் நாங்கள் அப்படியே முற்றுகை போராட்டம்லாம் இடுவோன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அது சும்மா 2 நாள் தான் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி பக்கமே போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இங்கே இப்போ டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கிறால எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமாரே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல, உள்ள நுழைய கூட முடியல. ஏன் தேனியில் பார்த்தீங்கன்னா போனார். டிடி தினகரன் பயங்கர செல்வாக்காக இருக்கார். ஏற்கனவே அங்கே பரிச்சயமானவர், ஏற்கனவே எம்பியாக இருந்திருந்தவர். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் போய் ஓபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சார். ஆனால் கடைசி ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடியும் கொடுக்கல உதயகுமார்ன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த சமூக சேர்ந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செல்லுப்படுறவனா செல்லுப்படுப்பா, ஆனால் துரோகம் மட்டும் பண்ணாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் எதிர்வச்சுலுமோ 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்லன்ற மாதிரி பயந்துட்டாரு உதயகுமார். அப்புறம் பெரிய லெவல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை விமர்சித்து பேசுகிறதே கொஞ்சம் அறவே குறைச்சிக்கிட்டார் மாதிரி பேசலாம். ஸோ இப்போ அப்புறம் அண்ணாமலையை விமர்சித்து பேசியிருந்தார். ஜெயலலிதா குறித்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவான்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உதயகுமார் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு காலி பெருங்காயடப்பா, வாசனை மட்டும்தான் வரும், உள்ள எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுருந்தார். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் நல்லவராக இருந்தார் அதிமுக இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி உதயகுமார் சரண்டர் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை சுமூகமாக போகிற மாதிரி ஒரு பேச்சுக்குன்னு பேசியிருந்தார். இதுவே எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகிருச்சு, என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. செங்கோட்டையன்ட்ட பார்த்தீங்கன்னா பாஜக டீலிங் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மறுத்துட்டார். ஸோ இது பரவலாக பரவிட்டு இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ஏன்னா செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா அப்படியே டம்மைக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல முகமாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர்னா அது வந்து செங்கோட்டையன். எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர். ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை முகமாவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்பயும் அதில் சிக்கல் இருக்குது. வேலுமணியை வந்து பார்த்தீங்கன்னா கோவையில், சேலத்தில், எடப்பாடியில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. நிறைய மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், இப்போ இருக்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் வேலுமணி ஆதரவு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்தா உடனே பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய லெவலில் வந்து பொதுக்குழுவாக வானகரத்தில் மீண்டும் கூட்டத்துக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சேலத்தில் வந்து மாநாடு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாநாடு வந்து களமிறங்கினா ஒரு உள்ள சசிகலா இணைவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸோட சசிகலா வந்து ஓபிஎஸோட இணைஞ்சா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடலாம். பட் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு எதுக்கு இல்லைன்னா அதை தடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவோட சகோதரர் திவாகர்ன்ற பேர் அடிபட்டுக்கு. ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இணைஞ்சா அதிமுக கைப்பற்ற முடியுன்றது உண்மைதான்றாங்க. பட் அது சேரத்துக்கு முடியாத வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா திவாகர் அங்கங்கே தடுத்துறாரு. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவுலாம் சொல்கிறாங்க. ஸோ இதே நிலை தான் நீடிச்சிட்டு இருந்தா எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து தொடர்ந்து வந்து கட்சி நீடிச்சிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி சசிகலாவும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக எடப்பாடி பழனிசாமி மூலமாக கட்சிக்குள்ளே இணைஞ்சிடலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்று யோசிக்கிறார். சசிகலா திருப்பி உங்கள் கட்சிக்குள்ளே வந்தால் காலை உழுவுற ஒரு சூழ்நிலை வரும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முய் எழுதுகிற மாதிரி வரும்ன்ற ஒரு சூழ்நிலை உண்டாது. ஸோ அதனால் சசிகலா இணைக்க வேணாம்ன்ற மாதிரி யோசனையில் இருக்கார். இதே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைச்சிக்கிட்டா கம்பேரிங் டு சசிகலா தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் இப்போ செல்வாக்கு இல்லை, முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் லைம் லைட்டில் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அப்படி இருக்காரு, செலவு பண்ணக்கூடிய நபர். ஓபிஎஸ் இணைச்சா இரட்டை தலைமையை தான் கேட்பாரு. ஆனால் சசிகலா இணைச்சா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருக்காது. ஆனால் ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா 3 பேரும் இணைஞ்சா மிகப்பெரிய லெவலில் வந்து அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் அது தடுத்து நிப்பாட்டு திவாகருக்கும் தினகருக்குமே ஆகாது. இப்போ திவாகருக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அதிமுகவில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்தாலே ஒரு ஆட்டையை கழிச்சு விட்டுறான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடந்து முடிஞ்சிருக்கு. வேலுமணி என்ன சொல்லியிருக்காரு, என்னைய போச்சரா ஆக்குங்கம்மான்ற மாதிரி சசிகலாட்ட சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆக்கி நான் இந்த நிலைமையில இருக்க பிடிக்கலையாப்பா, நான் உன்னையெல்லாம் ஆக்க மாட்டேன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மாற்றம் நிகழுமான்னு கேட்டிங்கன்னா நிகழ்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஏன்னா சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சா பெரிய லெவலில் வந்து செல்வாக்கு இருக்காது. ஏன்னா வந்து வேலுமணிக்கு டெல்லி செல்வாக்கு இருக்குது. வேலுமணி என்ன செய்ய சொன்னாலும் செய்வார். சசிகலா பார்த்தீங்கன்னா லைம் லைட்லேயே இல்லை. அரசியலில் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எந்த போஸ்டிங்குமே இல்லை, எந்த ஒரு எம்எல்ஏஸும் ஃபேஸ் பண்ணதில்லை. அவங்க வெளியே வந்தோன்னா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பொதுக்குழு மாநாடு கூட்டியிருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா சசிகலாவுக்கு தெரியும் அந்த மாதிரி கும்பலை நம்மளால் கூட்ட முடியாது. அதனால தான் வந்து சசிகலா தயங்கிட்டே இருக்காங்க தான் வந்து பொதுவான ஒரு விஷயமா பேசப்படுது. இதனாலேயே சசிகலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின் வாங்குறாங்க. சசிகலாட்டன்ற ஒரு பலம் இல்லை. இப்போ திருச்சி மாநாட்டில் கூட ஓபிஎஸ்க்கு இவ்வளோ பெரிய கும்பலை கூட்டி காமிச்சார். சசிகலா வராதது ஓபிஎஸ்க்கு நல்லதா மாதிரி தான் வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா சசிகலா வந்திருந்தால் அவங்களுக்காக வந்த கும்பல் தான்ன்ற மாதிரி வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க. இப்போ அந்த கூட்டத்துக்கு அந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா போகாதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இவ்வளோ பலம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நிரூபிச்சு காமிச்சிட்டார். இந்த தேர்தலில் எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாருன்னா அதுவும் முழுமையாயிருன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.